வணக்கம். நான் கவிதா. என்னை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து கல்யாணமாகி நாங்கள் ஒரு 5 வருஷம் நாங்கள் தனியாகவே இருந்தோம். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் அவர் நம்ம வீட்டுக்கு கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தார். அக்கா தங்கச்சிக்கெலாம் கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம அப்பா அம்மா தனியாக இருக்காங்க, நம்ம போய் அவங்கள பார்த்துக்கணும், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்கு வந்தார். இப்போ இருக்கிற இந்த வீடு தான் அது. அது கீழே இப்போ நாங்கள் இருக்கிற வீடு வந்து வாடகை வீட்டு இருந்தாங்க, மேலே தான் அவங்க இருந்தாங்க. நம்ம வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஒன்றா தான் நாங்கள் அந்த வீட்டில் இருந்தோம். அப்போ வந்து நான் கன்சீவாக இருந்தேன். ஸ்ரீராம் ஃபஸ்ட்டு குழந்தை, நான் கன்சீவாக இருந்தேன். அப்புறம் வந்து ஒன்றா தான் இருந்தோம். அப்போ வந்து இருக்கும்போது வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் நாத்தனார் வந்து அப்போ மாசமாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க போயிடுவாங்க, எங்கள் வீட்டிலே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அங்கே வருவாங்க. நான் தான் இங்கே இருப்பேன், நான் தான் எல்லா வேலையும் பார்த்துப்பேன். எனக்கெலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அவங்க போயிடுவாங்க. நான் முடிஞ்சால் நான் இங்கே செய்வேன், இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் நான். அந்த மாதிரி தான் நான் இங்கே இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மாசமாக இருக்கும்போது மட்டும் நான் கன்சீவாக இருக்கும்போது மட்டும் நான் வந்து சாமிக்கு வேண்டிகிட்டு இருந்தேன். வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அது வந்து அவங்களுக்கு தெரியும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால் வேணும்னு அன்றைக்கி தான் நான்வெஜ் பண்ணுவாங்க. வியாழக்கிழமை சனிக்கிழமை தான் நான்வெஜ்ஜே பண்ணுவாங்க. கறி குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் 4 பேர் தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் எனக்கு மட்டும் அந்த ஏதாவது சாம்பார், ரசம் அப்படின்னு கொடுப்பாங்க. என்னடா இது மாசமாக இருக்கிற பொண்ணை இப்படி விட்டுட்டு நம்ம சாப்பிட்றோமேன்னு கொஞ்சம் கூட அவங்களுக்கு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க கறி குழம்பு, மீன் குழம்புலாம் சாப்பிடுவாங்க. அவங்க தான் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. எனக்கு மட்டும் நான் அவங்கள பார்த்துன்னு இருப்பேன். எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது இவங்க இப்போ சாப்பிட்றாங்களே, நம்மளை வெறுப்பேத்தி சாப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதையும் சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேணுமோ போய் உங்கள் அப்பா உங்கள் அம்மா கிட்ட கேட்டு நீ வாங்கி சாப்பிடு, நான்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேன். என் பொண்ணுங்களுக்கு தான் நான் செஞ்சு கொடுப்பேன் விருப்பப்பட்டதை, நீலாம் போய் உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் எனக்கு பிடிச்சது போய் எங்கள் அம்மா வீட்டில் கேட்பேன், அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, நான் சாப்பிடுவேன். இவங்க எனக்கு செஞ்சு கொடுத்ததும் கிடையாது, நான் இங்கே சாப்பிட்டதும் கிடையாது. இதே மாதிரி போயிருந்தது. நான் வந்து சமையல்லாம் நான் அப்போ அவங்க வந்து அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தாலும் சமையல் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். மளிகை சாமான் காலி ஆகிடும், எண்ணெய், இந்த மிளகாத்தூள், இந்த புளி எல்லாம் காலி ஆகிடும். டப்பாவில் இருக்கிற வரையிலும் யூஸ் பண்ண, மற்றதெல்லாம் காலி ஆகிடும். அப்புறம் காலி ஆகிடுச்சின்னு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், இதெல்லாம் காலி ஆகிடுச்சி எங்கே இருக்குது அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அதை ஒழிச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. அது எங்கே வச்சுருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. நான் தேடி பார்ப்பேன், கிச்சனில் இருக்காது. நான் ஃபோன் பண்ணால் நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க எங்கேருந்து தான் எடுப்பாங்கன்னு தெரியாது, அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. சரி, இப்படியே போயிடுச்சு. அப்புறம் கன்சீவ் ஆகிட்டு அப்புறம் 9 மாதம் ஆகிடுச்சு. வளைகாப்பு பண்ணணும். வளைகாப்பு வந்து ஃபஸ்ட்டு பேபின்றதுனால எனக்கு வளைகாப்பு பண்ணி எங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டின்னு போயிட்டாங்க. நான் எங்கள் வளைகாப்பு பண்ணி போயிட்டு நான் எங்கள் வீட்டில் போயிட்டு ஒரு 10 டேஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்த பிறந்துருச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் பிறந்தாச்சு. எங்கள் அம்மா வந்து என் கூட தான் இருக்காங்க. எனக்கு வந்து சாப்பாடு எடுத்துன்னு கொடுக்குறதுக்கு எங்கள் எந்த யாருமே கிடையாது. அப்போது என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தாங்க, சொந்தக்காரங்க. அவங்க தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. தினமும் ஒரு வாரமாக அவங்க தான் சாப்பாடு எடுத்துன்னு வந்தாங்க. தண்ணி எடுத்துன்னு வருவாங்க. 1 லிட்டர் தண்ணி எடுத்துன்னு வருவாங்க. அது வந்து எங்களுக்கு பத்தாது. ஏன்னா அவங்க எடுத்துன்னு வரவங்களும் அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் வருவாங்க. எங்கள் அம்மா, நான், இவங்க எல்லாம் இருக்கிறோம் இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால் அந்த தண்ணி மட்டும் பத்தாது. நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன், அவங்க தண்ணி எடுத்துன்னு வராங்க, சாப்பாடு தான் தினமும் எடுத்துன்னு வராங்க, தண்ணி நம்ம அவங்ககிட்ட கேட்க முடியுமா? ஹாஸ்பிட்டலில் தண்ணி செட் ஆகாது, உங்கள் வீட்டில் தண்ணி எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னேன். தண்ணி கூட அவங்க அம்மா கொடுக்க மாட்டாங்க. தண்ணி நான் கொடுக்க மாட்டேன், அது லாரி தண்ணி, நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன், தண்ணி நான் கொடுக்க மாட்டேன், இப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் இல்லைனா எங்கன்னா ஹோட்டலில் போய் வாங்கிட்டு போட, கடையில் வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கடையில் தண்ணி வாங்கிட்டு வருவார் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன் தண்ணியை கடையிலேருந்து வாங்கிட்டு வர, வீட்டிலேருந்து எடுத்து வர வேண்டியதானே? இல்லை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கதையெல்லாம் சொன்னார் இவர். சரி, நான் ஹாஸ்பிட்டலில் 5 நாள் இருந்தோம். 5 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு நாள் எங்கள் குழந்தைய பார்க்குறதுக்கு அவங்க வரவே கிடையாது. வீட்டுக்கு வந்து அவங்க பார்த்ததே கிடையாது. அப்புறம் 3 மாதம் நாங்கள் வீட்டில் இருந்தேன். நான் 3 மாதம் இருந்துட்டு சரி, அப்புறம் இவர் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து குழந்தைய பார்க்கறதுக்கு வருவார், எங்கள் வீட்டுக்கும் வருவார். அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கே வந்துட்டேன். நான் 3 மாதம் தான் அம்மா வீட்டிலேருந்து, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கே இங்கே மாமியார் வீட்டுக்கு போய் வந்துட்டேன். நான் 3 மாதத்தில் வந்து ஒரு 10 நாள் தான் அமைதியாக இருந்தாங்க. அடுத்தது ஆரம்பிச்சிட்டாங்க, டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. ஃபேன் போடாத, ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, ஃபேன் ஆஃப் பண்ணுவாங்க. டிவி போய் பார்த்தா டிவி ஆஃப் பண்ணிவிடுவாங்க, டிவி பார்க்க விட மாட்டாங்க, ஃபேன் போட விட மாட்டாங்க. குளிக்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து சுடு தண்ணியை குடிக்காதீங்க, குளிக்கிறதுக்கு பச்சை தண்ணி குடிங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி குளிக்கிறதுக்கும் சரி, குழந்தைக்கு பச்சை தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லுவாங்க, எனக்கு பச்சை தண்ணி குளிக்க சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க, நான் பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது. குழந்த வந்து 3 மாதம் கூட ஆகலை, ரொம்ப சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு பச்சை தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், எப்படிம்மா பச்சை தண்ணி எப்படிம்மா ஊற்ற முடியும் பச்சை குழந்தைக்கு அப்படின்னா, ஆமாம் பச்சை தண்ணி தான் ஊற்றி ஆகணும், கேஸ் காலி ஆகிடும், கேஸில் வச்சா ஹீட்ரு போட்டால் கரண்ட்டு பில்லு ஜாஸ்தியாகும், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, உங்கள் இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இப்படின்னு நானும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பச்சை தண்ணியில் குளிச்சுப்பேன், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், நம்ம சண்டை எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கணும்னு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம். ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் என்ன பண்ணாங்க, முன்னே உன் பொண்டாட்டி உன் பிள்ளைக்கும் இந்த வீட்டில் இடம் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரர் கோவம் வந்துச்சு, என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, அப்போ எனக்கு மட்டும் இங்கே என்ன இடம் இருக்குது, அவங்க வெளியில் போக சொன்னால் நானும் தான் வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். போதுன்னா போங்க, உங்கள் இஷ்டம், உங்களை யாருங்க சேர்த்தது, உங்களை யாருங்க கூப்பிட்டது அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி தேவையில்லாத சண்டை வேணாம், நம்ம எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கணும், நம்ம தேவையில்லாத பேசக்கூடாது, நம்ம விருப்பம் இல்லை, நம்ம வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, சரி நான் வீடு நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வீடு பார்க்க ஆரம்பித்தோம். வீடு பார்க்குறதுக்கு காலத்தால் கிளம்பிடுவோம், குழந்தைய தூக்கின்னு கிளம்பிடுவோம். போய் இன்றைக்கி ஃபுல்லாக தெருவாக நாய் மாரி அலைவோம், ஒரு தெருவாக அலைவோம் 2 பேரும். சின்ன குழந்தை 3 மாதம் குழந்தைய வச்சுன்னு அலைவேன். அங்கே ஒரு வீடு பார்க்க போகிறதெல்லாம், ஐயோ பாவம் என்ன இந்த குழந்தைய தூக்கின்னு வரீங்களே, நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது அப்படின்னு கேட்பாங்க. அப்புறமேட்டுக்கு சரி அந்த மாதிரிலாம் தேடி பிடிச்சி 1 வாரம் அலைவோம், பகலெல்லாம் அலைவோம். அலைஞ்சிட்டு நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துப்போம். இந்த மாதிரி 1 வாரம் ஃபுல்லாக தேடி ஒரு வீடு கிடச்சிது. அதுக்கப்புறம் சரி நம்ம காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்னோடய சாமான், எனக்கு கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த சாமான் எல்லாமே இந்த வீட்டில் தான் நாங்கள் வச்சுருந்தோம். அது எல்லாமே எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா சாமானும் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். எடுத்து வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டார். நம்ம நாளைக்கு காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சாமான்லாம் எடுத்து கீழே வச்சிட்டார், லேப்டாப்லேருந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டார். அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணாங்க, கார்த்திக் காலி பண்ணுறான்னா உடனே கிளம்பி வா, நம்ம எல்லா சாமானும் செக் பண்ணின்னு தான் அனுப்பணும், பையெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மூட்டை கட்டி வச்சுருந்தேன் என்னோடய பாத்திரம் எல்லாம், ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவுத்து பார்க்குறாங்க. மளிகை சாமான் டப்பான்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்னோடய ஹேண்ட்பேக்கும் என்னோடய பீரோவும் தவிர மற்றது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. சரி நானும் எதுவுமே கேட்டுக்கல, நம்ம தனியாக இருக்கும் குழந்தைய வச்சுக்கிட்டு, இவங்கக்கிட்ட நம்ம பேசக்கூடாது, நம்ம சேஃப்டியாக நம்ம வெளியில் போயிடணும் அப்படின்றதுக்கு நான் எதுவுமே பேசவே இல்லை. அப்புறம் நைட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்தால் நான் அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் நான் வேறு வீடு பார்த்தோம். போயிட்டு பால் காய்ச்சி கூட நாங்கள் எதுவுமே எடுத்துன்னு போகல. கடையில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ வாங்கினோம், ஒரு ஸ்டவ் வாங்கினோம், ஒரு பாத்திரம் வாங்கினோம், ஒரு பால் பாக்கெட் வாங்கினோம், அப்படியே கொண்டு போய் வச்சு பால் காய்ச்சணும். பால் காய்ச்சிட்டு வந்தோம், சாமான் ஏற்றின்னு நாங்கள் வீட்டுக்கு அங்கே காலி பண்ணிட்டு நாங்கள் வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம். அங்கே போயிட்டு பால் காய்ச்சிட்டு வந்தோம், அன்றைக்கே சாமானை ஏற்றின்னு போயிட்டோம். ஏற்றின்னு போயிட்டு அப்போ என்ன ஸ்ரீராமுக்கு 3 மாதம் இருந்தது. அப்போ அவனுக்கு 3 மாதம் குழந்த அவன். அதோடு அந்த வீட்டை விட்டு நாங்கள் போனோம் தான். இதோடு எங்களுக்கு இந்த வீடும் வேணாம், ஒன்றும் வேணாம், உங்கள் வரவே வேணாம் அப்படின்னு தான் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு ஸ்ரீராம் அதோடு அவனுக்கு 5 வயசு ஆகிடுச்சு. அது வரைக்கும் நாங்கள் இந்த வீட்டுக்கும் வரல, இவங்ககிட்ட நாங்கள் பேசவும் இல்லை, இவங்களை எங்கன்னா பார்த்தா கூட நாங்கள் பேச மாட்டோம். இவங்களோட எந்த டச்சும் இல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம். அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா 5 வருஷம் ஆகிடுச்சு, அவனுக்கே 5 வயசு ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். அவர் தான் நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு, திரும்பி நம்ம வீட்டுக்கே நீங்கள் வந்துடுங்க, கீழ் வீடு இப்போ நாங்கள் இருக்கிறோம் இல்லையா, இந்த வீடு இது வாடகை விட்டு இருந்தாங்க, அவங்க காலி பண்ணிட்டாங்க, நீங்கள் அந்த வீட்டில் தனியாக இருந்துக்கோங்க, நாங்கள் மேலே இருந்துக்கோங்க, நீங்கள் கீழே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க அப்பா தான் எங்களை போஸ்ட் பண்ணி எங்களை கூட்டின்னு வந்தாங்க. எங்களுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு விருப்பமே கிடையாது. அவங்க தான் எங்களை கூட்டின்னு வந்ததுலேருந்து சரி வந்தோம். சரி திருந்திருப்பாங்க, மாறி இருப்பாங்க அவங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்தோம். மறுபடியும் வந்தால் அவங்க மாறவே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிட்றாரு, நம்ம போகாமல் வந்தால் நல்லா இருக்காது, அவருக்கு மரியாதை கொடுத்து நம்ம போகணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். சரி அவருக்காக நாங்கள் திரும்பி கிளம்பி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் கீழ் வீட்டில் இருக்கோம், அவங்க மேல் வீட்டில் இருக்கோம். ஒரு 3 மாதம் அமைதியாக இருந்தாங்க. திரும்பி மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க.